எப்போதும் நெரிசலால் சிக்கித் தவிக்கும் வடசென்னை மக்களுக்கு தீர்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு கட்டப்பட்டு வந்த வியாசர்பாடி மேம்பால பணிகள் மெதுவாக நடப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். எந்த நேரமும் பரபரப்பின் உச்சமாகவே இருக்கும் பகுதிகளில் ஒன்று வடசென்னை. அதிலும் மழைக்காலம் என்றால் கேட்கவே வேண்டாம். பெரும்பாலான சுரங்கப்பாதைகள் ஏதோ தண்ணீர் கொட்டி வைத்திருக்கும் பேரல் போலவே காட்சி தரும். சுரங்கப்பாதை வழியாக செல்ல முயன்ற பேருந்து தண்ணீரில் சிக்கிக்கொண்ட செய்தியை ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் நிச்சயம் பார்த்திருப்போம். அப்படி ஒரு இடம்தான் வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதை. வடசென்னையை சென்னை நகருக்குள் இணைக்கும் முக்கிய சாலைகளில் டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலையும் ஒன்று. இந்த சாலையில் வியாசர்பாடி கணேசபுரம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையை கடந்து சென்றால்தான் புளியந்தோப்பு, புரசைவாக்கம் பகுதிகளை கடந்து சென்னை நகருக்குள் செல்ல முடியும். இந்த சுரங்கப்பாதை குறுகிய சாலையாக உள்ள காரணத்தால் காலை மாலை என நெருக்கடியான நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. மழைக்காலங்களில் நிலைமையை சொல்லவே வேண்டாம். வாகன ஓட்டிகள் பல கிலோமீட்டர் சுற்றி சென்னை நகருக்குள் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு வந்தது. இதற்கு தீர்வு காண கணேசபுரம் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பல வருடங்களாக மக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு சுமார் 142 கோடி மதிப்பீட்டில் 680 மீட்டர் நீளமும் 15.2 மீட்டர் அகலத்தில் மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கியது. மேம்பாலம் கட்டும் பணிக்காக டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலையானது ஒரு வழியாக மாற்றப்பட்டது. அந்த வகையில் வியாசர்பாடியிலிருந்து புரசைவாக்கம் செல்லும் மார்க்கத்தில் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் புரசைவாக்கத்திலிருந்து வியாசர்பாடி செல்லும் வாகனங்கள் பெரம்பூர் அல்லது பேசின் பாலம் வழியாக சுற்றி செல்கின்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த ஸ்கூல் டைமில் போகும்போது தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் எதனா ஒரு டிராஃபிக் போலீஸ்காரங்களை போட்டு இந்த டிராஃபிக்கில் கிளியர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் வராங்க. அதோடு ஸ்கூல் டைம்லேயும் இந்த ஆஃபீஸ் டைம்லேயும் மட்டும்தான் அவங்க செய்யாதபடிக்கு இருக்கிறாங்க. மீதி சும்மா இருக்கிற நேரத்துலலாம் இருக்கிறாங்க. வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்க பொதுமக்களோ பல கிலோமீட்டருக்கு நடக்கும் சூழல் உள்ளது. பஸ்ஸும் இல்லை, ஆட்டோவும் இல்லை, அதனால தான் இப்படி நடந்து வரும். அங்கே தான் போய் ஒரு 2 வருஷமாக இப்படி தான் நடந்து வரும். பொதுவாக ஸ்கூல்லேருந்து எப்படி போவீங்க? அங்கேயே ஆட்டோ ஏறுவோம், இல்லைன்னா பஸ்ஸு வரும். ஆனால் இப்போ பஸ்ஸும் இல்லை, ஆட்டோவும் இல்லை, நடந்து தான் வரும். அவ்வளோ தூரம் போய் நடந்து தான் ஆட்டோ ஏறிடும். பஸ்ஸும் இல்லை, தினைக்கும் சார்ஜ் வேறு ஆகுது இந்தமாரி ஆட்டோவில் போகிறதுனால. பஸ் இருந்தால் ஈஸியாக பஸ்ஸுலேயே போயிடலாம். மேம்பாலம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் பாலத்தின் ஒரு பக்கம் மட்டுமே தூண்கள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. மற்றொரு புறம் பாலம் கட்டுவதற்கான அறிகுறிகளை தென்படாத சூழல் உள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கே கூட தெரியாது. கட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கே எப்போ முடியும்னு கூட தெரியாது. இந்த பிரிட்ஜு சேங்ஷன் வாங்குறதுக்கோசரம் 14 வருஷம் போராடணும். இந்த பிரிட்ஜை மூடிட்டாங்க. இதை மூடுறாங்க அப்படின்னா இதுக்கு சாதாரணமான ஒரு மாற்று ஏற்பாடு கூட போலீஸோ கார்பரேஷனோ பண்ணவே இல்லை. மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் உடனடியாக பணிகளை விரைந்து முடித்து பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் போதும் என்பதே இங்குள்ள மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.